டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா, இன்னைக்கு டாபிக் மென்சுரேஷன். இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம சேனலில் வந்து மேக்ஸ் வீடியோ மட்டும் போஸ்ட் பண்ணலங்க. மேக்ஸ், ரீசனிங், ஜிஎஸ் ஃபுல்லாகவே, சோஷியல் சயின்ஸ், அதுக்கப்புறம் தமிழ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே ஒரே சேனலில் கிடைக்கும். சரி, ரைட். இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன். சார் எனக்கு மென்சுரேஷனாகவே என்ன தெரியாது சார் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்க, இந்த இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ பார்ட் 1. இதே போல் ஒரு 15-20 வீடியோ வரும். இதே போல் என்ன சார் 15-20 வீடியோ கேட்டிங்கன்னா, இது 6th புக்கு தான். 7th, 8th, 9th, 10th அப்படியே அட்வான்ஸ் லெவல். ஏன்னா இப்போ தான் ஃபார்முலா வச்சு ஆரம்பிக்கிறோம். இன்னும் நிறைய இருக்குது. நம்ம மென்சுரேஷன் வந்து 2D 3Dன்னு பிரிப்போம். அது ஃபுல்லாகவே பார்ப்போம். 15 வீடியோவில் உங்களுக்கு மென்சுரேஷன் முடிஞ்சிடும். இந்த 15 வீடியோ நீங்கள் பார்த்தாவே நீங்கள் மென்சுரேஷனில் எப்படி கேள்வி கேட்டாலும் சரி உங்களால் அட்டன் பண்ண முடியும். அதுக்கு நான் கேரண்டி. ஏன் சொல்கிறேன்னா, மென்சுரேஷன் நம்ம ஃபார்முலா தானே அப்படின்னு போய்க்குவோம். ஃபார்முலா தெரிஞ்சாலும் நிறைய சம் சால்வ் பண்ணுறப்போ தான் நமக்கு ஒரு கிளாரிட்டியாக கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோலாம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் தெளிவாக புரியும். வீடியோ வந்து ஓட்டி ஓட்டி பார்க்காதீங்க, புரியாது. ஓகேவா? அதனால் ஃபுல்லாக பாருங்கள். சரி, ரைட். இப்போ பார்க்கலாம். இது வந்து 6th புக்கில் நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க சம்மு. இந்த சம் பார்த்தாலே உங்களுக்கு என்ன போதும், இதுலேருந்து கேள்வி கேட்டுருவாங்க. இதே கேள்வி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதை நம்பர் மாற்றி கேட்கலாம். இதே மாடலில் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? ஃபுல்லாக பார்க்கலாம். சார் ஃபஸ்ட்டு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஏரியா, பெரிமீட்டர் ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். இப்போது இது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கோங்க. இது வரைஞ்சிட்டேன். இது என்ன ஷேப் கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்கொயர் சொல்லுவீங்க. இதுக்கு உள்ளே வந்து ஏரியா சொல்லுவாங்க. சரிங்களா? அவுட்ரு ஏரியாவை ஆட் பண்ணி வந்தீங்கன்னா பெரிமீட்ரு. இப்போ நான் இங்கே இருக்கேன் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இங்கே இருக்கேன். நான் இங்கே இருந்து இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி வரேன். சரிங்களா? இப்போ நான் போயிட்டு வந்த டிஸ்டன்ஸ் கேட்டே என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்தோட டிஸ்டன்ஸ் தெரிஞ்சாவே சொல்லிடுவீங்களா? இப்போ நான் இதுக்கு 2ன்னு சொல்கிறேன். எல்லா பக்கம் 2 2. இப்போ நான் போயிட்டு வந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? 2 + 2 + 2னா எல்லாமே 8ன்னு சொல்லுவீங்களா? அதே போல் தான் பெரிமீட்டர் வந்து எல்லா சைடில் உள்ள எல்லா வேலையும் ஆட் பண்ணாலே போதும். அது பெரிமீட்டர். பெரிமீட்டருக்கு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. இப்படியே விருத்தி கற்றுக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஏரியாவுக்கு ஃபார்முலா இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம மேக்ஸிமம் இப்போ பார்க்க போகிறது எல்லாமே ஸ்கொயர் வரும், ரெக்டாங்கிள் வரும். ஸ்கொயர் வரும், ரெக்டாங்கிள் வரும். ஏரியா ஆஃப் ஸ்கொயர், ஸ்கொயருக்கு ஏரியா ஃபார்முலா இருக்குது, பெரிமீட்டர் ஃபார்முலா இருக்குது. ரெக்டாங்கிளுக்கு ஏரியா ஃபார்முலா இருக்குது, பெரிமீட்டருக்கு ஃபார்முலா இருக்குது. ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலானா A². பெரிமீட்டருக்கு 4A. ஏன் சார் 4Aனா 4 பக்கம் ஆட் பண்ணால் அதான் 4A முடிஞ்சிச்சு. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு L × Bங்க. அப்போது பெரிமீட்டர் என்ன வரும்? ஃபஸ்ட்டு இப்படி வரைஞ்சிக்கோங்க. லென்த்து லென்த்து, பிரெத்து பிரெத்து. எத்தனை பி இருக்குது? 2 பி இருக்குது. எத்தனை எல் இருக்குது? 2 எல் இருக்குது. அப்போது 2 டைம்ஸ் ஆஃப் எல் + பி போட்டால் 2 டைம்ஸ் ஆஃப் எல் + பி. எனக்கு என்ன புரியல சார்னா, இங்கே பாருங்கள். எல் + எல்லா + பி + பியா? எத்தனை எல் இருக்குது? 2L. எத்தனை பி இருக்குது? 2B இருக்குது. என்ன காமனாக எடுப்பீங்க? 2. அப்போ எல் + பி. இதுதான் பெரிமீட்டர். சிம்பிள் தான். ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க, ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. இல்லை சார் இப்போ சம் போகிறப்ப நீங்கள் சொல்லி தரப்போ கற்றுக்கிட்டீங்கனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. ரைட்டு. ரெக்டாங்கிள் ஃபார்ம் ரெக்டாங்கிள் வச்சுக்கோங்க. லென்த் எவ்வளோ? 12. பிரெத்து எவ்வளோ? 10. எழுதி வச்சுக்கோங்க. எல் எவ்வளோ? 12. பிரெத்து எவ்வளோ? 10. ரைட். என்ன கேட்குறாங்க? பெரிமீட்டர் கேட்குறாங்க. பெரிமீட்டர் என்ன சொன்னேன்? ஃபார்முலா இருக்குது. 2 டைம்ஸ் ஆஃப் எல் + பி. இப்படி படித்தா ஓகே தான். இல்லை இந்த சைடில் உள்ள எல்லா வேலையும் நீங்கள் ஆட் பண்ணாலும் கரெக்டு தான். 12 + 12 24. 10 + 10 20. 24 + 10 44. ஆன்சர் முடிஞ்சு. அப்படி போடலாம். இல்லைனா 2 டைம்ஸ் ஆஃப் எல் என்ன? 10 12 + 10. அப்போ 2 × 12 + 10 22. ஆன்சர் 44. இப்படியும் போடலாம். ஃபார்முலா வச்சு போடுங்க, இல்லைனா இதை ஆட் பண்ணி போடுங்க, முடிஞ்சு. இப்போ பாருங்கள், சைடு ஆஃப் ஸ்கொயர் வந்து 5 சென்டிமீட்டரா. அப்போது இது ஸ்கொயரா, சைடு எவ்வளோ? 5 சென்டிமீட்டரா. அப்போ ஸ்கொயர்னாவே எல்லா பக்கம் ஏ தான். ஓகேவா? சுற்றி ஏ தான். பெரிமீட்டர் கேட்குறாங்க. பெரிமீட்டர் என்ன சொன்னேன்? 4A ஃபார்முலா. இல்லை நீங்கள் எல்லா சைடும் ஆட் பண்ணாலும் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அப்போ 4 ஏ என்ன பாருங்கள்? 5. இப்போ 4 5s are 20. முடிஞ்சு. சென்டிமீட்டர் கொடுத்தா சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இங்கேயும் அதே தான், சென்டிமீட்டர் ஸ்கொயர். மீட்டர் கொடுத்தா மீட்டர் ஸ்கொயர். இப்போ 3ஆம் சம். இப்போ ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரெக்டாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏரியாவுக்கு 1/2
பிஹெச் பிஹெச் இது ஃபார்முலா. ஏரியாவுக்கு என்ன சார் இது ஏரியா. பெரிமீட்டர் என்ன சார் பண்ணுறோம் கேட்டிங்கன்னா என்ன சொன்னேன், எல்லா பக்கம் ஆட் பண்ண சொன்னா ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ, அவ்வளோதான். அதை பார்த்து வச்சுக்கோங்க. 3 வேலையை ஆட் பண்ணணுங்க, அவ்வளோதான், சிம்பிள். இங்கே பாருங்கள், பெரிமீட்டர் கேட்குறாங்க, 3 வேலை கொடுத்துருக்காங்க. 3 சென்டிமீட்ரு, 4 சென்டிமீட்ரு, 5 சென்டிமீட்ரு, ரைட்டா? 3 வேலை கேட்குறாங்க, அதை பெரிமீட்டர் கேட்குறாங்க. அப்போ 3 ஆட் பண்ணுங்க. 3 + 4 + 5 ஆன்சர் என்ன வரும் பாருங்க, 12 வருமா? 12 சென்டிமீட்டர். இதெல்லாம் முடிஞ்சு. இங்கே பாருங்க, ஒரு ரெக்டாங்குலர் பிளாக் போர்டு இருக்கான், இவ்வளோ பெரிய போர்டு இருக்கு, சரிங்களா? அது பிரெத்து கொடுத்துருக்காங்க, பி வந்து 1, லென்த்து கொடுக்கவே இல்லை. பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க 6, எள்ளு கேட்குறாங்க. என்னங்க பண்ணுவீங்க? ஒரு என்ன சார் வித்தியாசமாக இருக்குன்னு நினைப்போம், ரொம்ப ஈஸி, நான் சொல்கிறேன். பெரிமீட்டருக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? 2 டைம்ஸ் ஆஃப் எல் ப்ளஸ் பி, கரெக்டா? பெரிமீட்டர் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 6. 2 இன்ட்டு லென்த்து தெரியாது, எல்லுன்னு வச்சுக்கோங்க. பிரெத்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1. இப்போ 2 உள்ள மல்டி பண்ணுங்க. அப்போ 6 2l + 2, இதை இப்படி கொண்டு வாங்க. 6 - 2 = 2l. அப்போது 6ல் 2 போச்சுன்னா 4, 2lனா அப்போ l என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்காக 2. நான் போட்டு செக் பண்ணிக்கலாமா? இப்போ 2l ஃபார்முலா என்ன செக் பண்ணுங்க, 2 டைம்ஸ் ஆஃப் l + b. நம்ம போட்ட வேலை கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். இப்போ 2 இன்ட்டு எல்லுக்கு என்னங்க 2 ப்ளஸ் பிரெத் என்ன 1, 2 × 3 6. இப்படியே நீங்கள் போடலாம். ஓகே, இப்படி போட முடியல, ஆப்ஷன் வச்சு போகிறீங்கன்னா இப்படி வச்சு போட்டுக்கோங்க. சரிங்க, 5வது கொஷின். சைட் ஆஃப் ஸ்கொயர் ஷேப்டு போஸ்டர் ஸ்டாம்ப் ஆஃப் பெர்மீட்டர். இப்போ ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களாம், ஒரு போஸ்டர் ஸ்டாம்ப் இருக்குது, சரிங்களா? அந்த ஸ்டாம்பில் ஸ்கொயருக்கு பெர்மீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 8. ஓகே, பெரிமீட்டர் ஆஃப் வந்து என்னது 8 சென்டிமீட்டர். ஃபைன் தி சைட் ஆஃப் ஸ்கொயர். ஏ என்ன கேட்குறாங்க, சரிங்களா? ஏ என்னன்னு கேட்குறாங்க. பெரிமீட்டருக்கு என்ன ஃபார்முலா? 4a, ரைட்டா? பெரிமீட்டர் எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க? 8, 4a. அப்போ அடிங்க, 2 வருமா? இப்போ ஏ என்னது 2. நீங்கள் நினச்சிக்கலாம், ஒரு பெரிமீட்டர் 8ன்னு வருதுன்னா ஃபார்முலா என்னது 4a. அப்போது 4a ஃபார்முலாவில் 8ன்னு வருதுன்னா இப்போ ஏ என்னவா இருக்கணும்? 2 டைம்ஸ் தானே வந்துருக்கணும் 8. அப்போ இப்படியும் நீங்கள் போடலாம். 9th கொஷின். ஃபைண்ட் த சைட் ஆஃப் ஈக்குவலேட் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட் ட்ரையாங்கிள்னா ஈக்குவலாக இருக்கும், ஓகேவா? அப்போது ஈக்குவலேட் ட்ரையாங்கிள்னா பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 2 9. ஏ கேட்குறாங்க, சரிங்களா? அதாவது 3 பக்கமும் 3 சைடுமே ஈக்குவலாக இருக்கணும். இப்போ ஏ ஏ ஏ 3 பக்கம் ஈக்குவல்னா என்ன போட்டுக்கலாம்? 3ன்னு வச்சுக்கலாமா? a + a + 3a தானே. அப்போது 1 2 9 வச்சுக்கோங்க. அப்போ ஏன்னா வரும்? இப்போ 1 2 9/3னா 3 4s are 12, 3. அப்போ ஏ என்ன வருது? 43. ஏ என்ன வருது? 43. அவ்வளோ ஆன்சர், சென்டிமீட்ரு. 10th சம். இந்த சம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். இந்த ஸ்கொயர் ஆஃப் சைடா, ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, சைடு என்ன 2 2 ஃபுல்லாகவே 2 சரிங்களா? ஜாயிண்ட், ஓகே, கொஞ்சம் சேர்க்குறாங்க, வித்தியாசமாக கொஷின், சரிங்களா? ஜாயிண்ட் வித் ரெக்டாங்கிளாம். ரெக்டாங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். லென்த்து வந்து 15, லென்த்து 15, பிரெத்து எவ்வளோ? 10 10, சரிங்களா? நீங்கள் எப்படி வேணால் ஜாயின் பண்ணலாம். ஸோ நான் இப்படி ஜாயின் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். ஸ்கொயரு இப்படி ஜாயின் பண்ணுறேன். 2 2 2, இங்கே ஒரு 2 இருக்குது, ஆனால் இது வந்து அவுட்டர் லேயரில் வராது, சரிங்களா? அப்போது 10 10 15, இங்கே 15 வரும் தானே. ஆனால் 15ல் எந்த ஏரியா பிடிச்சாச்சு? இந்த 2 இடம் போயிடுச்சு. 15ல் 2 போச்சுன்னா 13. நீங்கள் பெரிமீட்டர் ஆட் பண்ணுறப்போ இந்த 2 ஆட் பண்ணணும் அவசியமே இல்லை, ஏன்னா இங்கே வந்துட்டு இப்படி போயிடுவீங்க, அவுட்டர் லேயர் மட்டும் தான், இது வந்து இன்னரில் ஆயிரும், இது பண்ண முடியாது, சரிங்களா? அப்போது இந்த 2 சேர்க்கக்கூடாது. இப்போ பாருங்கள், பெரிமீட்டர் என்ன சொன்னேன், எல்லா வேலையும் அந்த அவுட்டர் லேயர் எல்லா வேலையுமே ஆட் பண்ணாலே போதும். 10 + 10 எவ்வளோ? 20. 20 + 15 + 13, 3 2 இருக்குது. அப்போது என்ன மாற்றிக்கலாம்? 1 2 3 இருக்கா? அப்போது 6ன்னு வச்சுக்கலாமா? 6. இப்போ ஆட் பண்ணுங்க. 20 + 15 35 + 13 + 6
35 13 என்ன 45 48 ப்ளஸ் 6 54 சென்டிமீட்டர். 54 சென்டிமீட்டர். இவ்வளோதாங்க. சிம்பிள். பாருங்க 11. இப்போ ஒரு ஏரியாவா ஒரு பிளாட் எடுத்திருக்காங்க. அந்த பிளாட்டுக்கு எவ்வளோ சைடுனா 12 பிளாட்டுக்கு எவ்வளோ 12 அதோட ரேட் வந்து 15 15 ரூபா. சரிங்களா? அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி கேட்டாலே ஃபஸ்ட்டு ஏரியா ஃபார்ம் எடுத்துக்கோங்க. ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்னது? ஏ ஸ்கொயரா? அப்போது 12 ஸ்கொயர் என்ன வரும்? 144 144. இப்போ அந்த 144 வச்சுக்கோங்க. இன்ட்டு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 15. அதை 2 மல்டி பண்ணால் ஆன்சர் வந்துடும். இப்போ 144 15 மல்டி பண்ணுங்க. 0 2 4 5 20 22 2 7 இங்கே 4 4 1 அப்போ 0 6 இங்கே 1 டைம் இங்கே 1 2 அப்போது 2160 ஸ்கொயர் சென்டிமீட்டர். எவ்வளோதான் ஆன்சர். இங்கே பாருங்கள் ஏரியா ரெக்டாங்கிள் கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? எல் வந்து 12 பி வந்து 7 அப்போது ஏரியா என்ன வரும்? உங்களுக்கு தெரியும் என்னது? எல் இன்ட்டு பி. அப்போது எல் என்ன? 12 இன்ட்டு 7. இப்போ நீங்கள் கண்ணாலே போடலாம் தானே? 4 84 சென்டிமீட்டர். ஆமாம் 12 இன்ட்டு 7 84 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் கொடுத்தா சென்டிமீட்டர் ஸ்கொயர். உங்களுக்கு இப்படிங்க கேட்பாங்க. சென்டிமீட்டர் ஸ்கொயர் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஏ என்னது? 15 ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கேட்குறாங்க. ஏரியா ஆஃப் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர். அப்போ 15 ஸ்கொயர் 225. சரிங்களா? சென்டிமீட்ரு ஸ்கொயர் போடுங்க, மறந்துடாதீங்க. இங்கே பாருங்க ஏரியா ஆஃப் ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள். ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள் எல்லாமே உங்களுக்கு என்ன வரும்னா ஒரே ஃபார்முலா தான். பி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? 18. அச் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? 12. ஃபார்முலா என்னது? 1/2 பிஹெச் தான் ஃபார்முலா. 1/2 பிக்கு என்ன வருது பாருங்கள்? 18 இன்ட்டு 12. இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போது 2 9s 18. அப்போ 12 9 பண்ணுங்க. ஆன்சர் என்ன வரும்? 8 1 108. அப்போது 108 சென்டிமீட்டர் ஸ்கொயரு. இவ்வளோதாங்க. சிம்பிள். இப்போ 15 பாருங்கள். ஒரு 4 ஐடென்டிக்கல் ஸ்கொயர் ஃப்ளோரா ஐடென்டிக்கலாக இருக்குது. சரிங்களா? 4 ஐடென்டிக்கல் ஸ்கொயர் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேன். ஒவ்வொரு சைடும் 15. ரைட்டு 15 15 15 15. Together to form either side of rectangle mat. இதெல்லாம் சேர்த்தா ரெக்டாங்குலாக சேர்க்கலாமா? ஒரு ரெக்டாங்கிள் இப்படி தானே வரணும்? ரெக்டாங்கிள் இல்லை ஸ்கொயர் மேட்டாக செய்யணுமா? 2 விஷயம் செய்யணுமா? அவள் எதில் லார்ஜ் ஏரியா வருது, லாங் பெரிமீட்டர் வருது கேட்குறாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போமா? இதுக்கு லென்த்து கம்மியாக வச்சுக்கலாமே. சரி, இங்கே பாருங்க 4 இது இருக்கா? 4 சேருங்க. 1 2 3. 4 சேர்த்தா என்ன வருது? ஒரு ரெக்டாங்கிளாக வருது. 4 சேர்த்தா ஒரு ரெக்டாங்கிள். 2 2 ஸ்கொயரை சேருங்க. இப்படி சேர்த்தா ஒரு ஸ்கொயர் வருது. கரெக்டா? அப்போது சைடு என்ன வருது? இங்கே 15 15. இது உங்களுக்கு பிரெத்து. லென்த் என்ன வரும்? இங்கே ஒரு 15 இங்கே ஒரு 15 இங்கே ஒரு 15 இங்கே ஒரு 15. எல்லாம் சேர்த்தா என்ன வருது? 60. இங்கேயும் 60 இங்கேயும் 60. ஓகேவா? இது புரியுதா? ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன்று இங்கே ஒரு 15 வரும், இங்கே ஒரு 15 வரும். அப்படி தானே? இங்கே ஒரு 15 வரும், இங்கே ஒரு 15 வரும். அப்போ உங்களுக்கு இங்கே என்ன வருது? 30 30ன்னு கிடைக்கிது. கரெக்டாக? சரி, ரைட். இவ்வளோ தாங்க. இப்போ ஃபார்முலா பாருங்கள். 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. எதுக்கு? ரெக்டாங்கிளுக்கு. ஸ்கொயருக்கு இங்கே வச்சுக்கிறேன். ஸ்கொயருக்கு என்னது? ஏ ஸ்கொயர் இன்னொன்று 4a. ஏ என்ன வருது? ஏ உங்களுக்கு 30 வருதா? அப்போ ஆன்சர் என்ன வருது? 120. நீங்கள் 30 ஸ்கொயர் போட்டால் 900 வருது. அப்போ இது ஏரியா, இது பெர்மீட்ரு வச்சுக்கோங்க. 900 120 இருக்குது. இது பெருசா இல்லையா நமக்கு தெரியாது, ஆனால் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்னது? எல் இன்ட்டு பியா. என்ன இருக்குது? 15 இன்ட்டு 60. இப்போ 0 வச்சுக்கோங்க. 5 3 30 0 3 900. அப்போக்கு
பார்த்தாலே தெரியுது. இங்கே 900, இங்கே 900. ஓகே, ஏரியா சேமாக இருக்குது, ஏரியா மாறவே இல்லை. ஸ்கொயரோட ஏரியா போட்டு வர வேல்யூவும் ரெக்டாங்கிளோட ஏரியா போட்டு வர வேல்யூவும் ரெண்டும் சேம். அப்போ எழுதி வச்சுக்கோங்க. அப்போ ஏரியா வந்து என்னது, நாட் சேஞ்ச் ஆகலை. பெரிமீட்டர் பார்ப்போம். 15 + 60 என்ன வருது, 75 × 2 போட்டால் 0, 180. இங்கே என்ன வருது, 120 வருது. 150. 75 2 என்னன்னா 0, 150. சரிங்களா? அப்போது ஸ்கொயரோட பெரிமீட்டர் போட்டு வர வேலை என்னது, 120. ஏரியா ரெக்டாங்கிள் போட்டு வர ஏரியா வந்து 150. அப்போ வித்தியாசம் என்னது, 30. அப்போது பெரிமீட்டர் யார் பக்கம் அதிகமாக இருக்குது, ரெக்டாங்கிள் பக்கம் தான் பெரிமீட்டர் அதிகமாக இருக்குது. 30 வந்து அதிகமாக இருக்குது அதோட. சரிங்களா? இது ஈஸி தானே, கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். 16 பாருங்க. பெரிமீட்டர், ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் those length 6 meter and breadth 4 meter and find the perimeter and the area of square of side. ஓகே, இது வந்து வேற கொஷின். சரிங்களா? இது வேற கொஷின். இதை நான் தனியாக சால்வ் பண்ணுறேன். 2 கொஷின் சேர்த்து இருக்கு. இந்த ஒரு கொஷினுக்கு இங்கே வச்சுக்கிறேன், இந்த கொஷினுக்கு ஆன்சர் நான் இங்கே சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இந்த கொஷின் சால்வ் பண்ணுவோம். என்ன கொடுத்துருக்காங்க, ரெக்டாங்கலாம், அது எழுதிக்கோங்க. ரெக்டாங்கிள் ரைட்டு. அப்போ தான் நமக்கு ரெக்டாங்கிள் தோணும். லென்த் எவ்வளோ, 6. பிரெத் எவ்வளோ, 4. என்ன கேட்குறாங்க, பெரிமீட்டர் கேட்குறாங்க. பெரிமீட்டர் என்ன சொன்னேன், ஆட் பண்ண வேண்டியது தான், 2 டைம்ஸ் ஆஃப் எல் ப்ளஸ் பி. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் எல் என்னது, 6 + 4. அப்போ 2 டைம்ஸ் 10 போடுவோமா, அப்போ 20. இவ்வளோ தான். இப்போ இந்த சம் சால்வ் பண்ணுவோம். ஏரியா கேட்குறாங்க, ஏரியா ஆஃப் ஸ்கொயரு எவ்வளோ, 8. ஏரியா கொடுத்துறாங்க. பெரிமீட்டர் கேட்குறாங்க. பாருங்களேன், வித்தியாசம் கேட்குறாங்களா? அப்போ ஏ ஸ்கொயர் என்ன கொடுத்துறாங்க, 8ன்னு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க, 4a. சரி, 8ன்னு போட்டால் போதுமா கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இங்கே ஏ ஸ்கொயர், இங்கே என்ன இருக்குது, 8 இருக்குது. அப்போ ஏ வேணும் என்ன பண்ணுவீங்க, √8. இப்போ எத்தனை டைம்ஸ் வரும், 4. அப்போ 8 போடுங்க. 2 டைம்ஸ் ஆஃப் 4, 2 2√2ன்னு வருமா? ஏக்கு என்ன வருது, 2√2. 2√2. நமக்கு என்ன தேவை, பெரிமீட்டர் தேவை. பெரிமீட்டர் என்னது, 4a. இப்போ 4 டைம்ஸ் ஆஃப் 2√2, அப்போது 8√2. இவ்வளோதான். கொஷின் எப்படி வேணால் கேட்கலாம். சரிங்களா? ரைட்டுங்க. இப்போ சாலைன் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. சைடு 7 மீட்ரு, 8 மீட்ரு, 10 மீட்ரு. சாலைன் ட்ரையாங்கிள்னா எல்லா பக்கம் என்ன பண்ண வேண்டியதான், ஆட் பண்ண வேண்டியது. ஆனால் பெர்மிட் தானே கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே 7 வச்சுக்கோங்க. 7, 8, 10 ஆட் பண்ணுங்க, என்ன வரும், 7 + 8 + 10. அப்போ ஆன்சர் 18, 25 முடிஞ்சு. ஐசோலேஸ் ட்ரையாங்கிள்னா 2 பக்கம் ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா? 2 பக்கம் மட்டும் ஈக்குவலாக இருக்கும். இங்கே 7 சென்டிமீட்டரா, 10 கொடுத்துருக்காங்க. ஈச் அதர் சைடா. அப்போது ஈக்குவல் சைட் ஆஃப் 10 சென்டிமீட்டர். அப்போ இங்கே 10னா இங்கேயும் 10 தானே, ஆட் பண்ணுங்க, என்ன வரும் பார்ப்போம். பெரிமீட்டர் தானே, 10 + 10 + 7. அப்போ ஆன்சர் 27. இங்கே பாருங்க, ஈக்குவலேட்டர்னா எல்லா பக்கம் ஈக்குவலாக இருக்கும். இங்கேயும் ஈக்குவல், இங்கேயும் ஈக்குவல், இங்கிட்ட ஈக்குவல். எல்லா பக்கம் 6, 3 பக்கம் ஈக்குவல். சரிங்களா? இந்த ஃபோட்டோ ஓகே. இது தனி கொஷின், இது தனி கொஷின். இப்போ இதை சால்வ் பண்ணலாம். ஏ பாருங்க 6. என்ன கேட்குறாங்க, பெரிமீட்ரு. பெரிமீட்டர் என்ன வரும், a + a + a. அப்போது பி வந்து என்னது, 3a வருமா? அப்போ 3 × 6 18 முடிஞ்சு. இங்கே பாருங்க, ஒரு பார்க் இருக்கான், ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கான். சரிங்களா? அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அதோட பெரிமீட்டர் அளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 40. சரிங்களா? 40 மீட்டரா. அதோட ஏரியா என்ன கேட்குறாங்க, அப்புறம் லென்த்து கேட்குறாங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸி தாங்க. லென்த் ஆஃப் சைடு கேட்குறாங்க, அப்போ ஏன்னு கேட்பாங்க. ஓகேவா? அப்போது பெரிமீட்டருக்கு என்ன ஃபார்முலா, 4a. எதில், ஸ்கொயருக்கு பெரிமீட்டர் ஃபார்முலா வந்து 4a. ஓகேவா? 40. அப்போ ஏன் என்ன வரும், பார்த்தா தெரியும் உங்களுக்கு 10. இப்போ ஏ கண்டுபிடிச்சாச்சு.
ஏ ஸ்கொயர்னா ஏரியாவோட ஃபார்முலா என்னது ஏ ஸ்கொயரா இப்போ 10 ஸ்கொயர்னா 100 முடிஞ்சு. இங்கே இப்போ சாலைன் ட்ரையாங்கிள்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க பெரிமீட்டர் வந்து 40 தான். பெரிமீட்டர் 40 தான். ஏ 1 வச்சுக்குவோம் ஏன்னு வச்சுக்குவோம். ஏ என்னது 13. அப்புறம் சைடு போட்டுக்கிறேன். பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 15. சி கேட்குறாங்க தேர்ட் ஒன்றும் தெரியாதான். அப்போது சாலைன் ட்ரையாங்கிள்னா என்னது 3 பக்கம் ஈக்குவலாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 40 பெரிமீட்ரு. அப்போ ஏ என்னது 13 ப்ளஸ் 15 ப்ளஸ் சி ஈக்குவல் 40னா அப்போ 15 13 ஆட் பண்ணுங்க என்ன வரும் 15 18 ஓகே 28 ப்ளஸ் சி ஈக்குவல் 40னா இப்போ சி என்ன வரும் 40 மைனஸ் 28. அப்போ சி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும் 12. முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் போட கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். 12ஓட 13 ஆட் பண்ணுங்க என்ன வரும் 15 25 வந்துடுமா 25 ப்ளஸ் 10 35 ப்ளஸ் 5 40 ஆன்சர் வந்துடும் இல்லையா. சரி ரைட்டுங்க. இப்போ 20வது கொஸ்டின் பார்க்கலாம். இப்போது ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள் பி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பி எவ்வளோ 25 சென்டிமீட்ரு. அச்சு எவ்வளோ 20 மீட்ரு சென்டிமீட்டரில் மீட்ரு. ஓகே காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 45 ரூபா ரேட்டு. ஓகேவா. அப்போது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன ஃபார்முலா 1/2 பி இன்ட்டு ஹச். இப்போ 1/2 பி என்ன 25 ஹச் எவ்வளோ 20 கேன்சல் பண்ணுங்க 10. அப்போ ஆன்சர் என்னது 250. ஏரியா கண்டுபிடிச்சாச்சு ஏரியா. அதோட என்ன பண்ணணும் இந்த 45 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 45 இன்ட்டு 25 ஆன்சர் என்ன வரும் பாருங்கள் 5 இங்கே 2 20 22 0 1 9 ஓகேவா 10 வருமா 9. இப்போ 0 இங்கே 5 இறக்கியாச்சு இங்கே 2 11. அப்போ ஆன்சர் 1125. இவ்வளோதாங்க சிம்பிள். ஓகே இது மேலே ஒரு சம் இருந்துச்சுல அதை சால்வ் பண்ணிடுவோம். எங்கேயோ அடித்தோமே ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஷேப்டு ஃபோட்டோ வந்து 820 வித் 20 சென்டிமீட்டர் ஃபைண்ட் த லென்த். ஓகே ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 820 நினைக்கிறேன் 820. வித்துனா பிரெத்துன்னு அர்த்தம் சரிங்களா. அந்த பிரெத் எவ்வளோ 20 செக் பண்ணிக்குவோம். 820 20 ஓகே சூப்பர். லென்த் என்ன கேட்குறாங்க இது 21 கூட வச்சுக்கோங்க. லென்த்து தான் என்ன கேட்குறாங்க சரிங்களா. இப்போ ஏரியா ஃபார்முலா என்னது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா. அப்போ ஏரியா ஈக்குவல் டு எல் இன்ட்டு பியா கரெக்டா. ஏரியா என்னது 820 கொடுத்துட்டாங்க. லென்த்துக்கு தெரியாது. பிரெத் எவ்வளோ 20 தான். அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு 820/20 20 கேன்சல் பண்ணக்கூடாது இது 820 சரிங்களா. இப்போ 2 டேபிளே கேன்சல் பண்ணுங்கள் 410 இங்கே என்ன வரும் 10 வருமா. இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். அப்போ எல் என்ன வரும் 41 சென்டிமீட்ரு. இவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருப்போம்னா அதிகமாக நீங்கள் ஃபுல்லாகவே அதிகமாக என்ன பார்த்துருப்போம் உங்களுக்கு தெரியுது ரெக்டாங்கிள் பற்றி பார்த்துருக்கோம் சரிங்களா. ரெக்டாங்கிள் பார்த்தாச்சு. அடுத்து ஸ்கொயரை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து ஏரியா பற்றி பார்த்தாச்சு. இது எல்லாமே ஈஸியான லெவல் பார்த்தாச்சு. ஈஸி லெவல் இது எல்லாமே ஈஸி லெவல் ஓகேவா. இதை வச்சு டிஃபிகல்ட் லெவல் எப்படி கேட்பாங்கன்னு ஒரு சம் பார்க்கலாம் அடுத்த பார்ட் 2 வீடியோவில். அப்புறம் பார்ட் 3 வீடியோவில் நம்ம ட்ரெபிசியம் பேரலோகிராம் ஓகேவா ராம்பஸ் இப்படி போயிடலாம். பார்ட் 4 வீடியோவில் உங்களுக்கு சர்க்கிள் வந்துடும். பார்ட் 5 வீடியோவில் உங்களுக்கு வால்யூம் போயிடலாம் சரிங்களா. ஏரியா தான் ஏரியாவுக்கு ஃபார்முலா இருக்குது வால்யூமுக்கும் ஃபார்முலா இருக்குது. எல்லாமே ஈஸியாக படிச்சுக்கலாம். ஒரு ஃபார்முலா வச்சு 10 சம் சால்வ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஃபார்முலா மண்டையில் ஏறிடும் சரிங்களா. ஓகே பிடிச்ச லைக் பண்ணுங்கள் மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.